ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 147. நான் என் அவதாரத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜை சந்துலால் என்று செல்லமாக அழைப்பார். சுவாமி சுதமகராஜை அக்கல்கோட்டில் பலர் வெறுத்ததாக முந்தைய அத்தியாயம் ஒன்றில் கூறப்பட்டிருந்ததை நிரூபிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி அக்கல்கோட்டில் நடைபெற்றது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் காஸ்பாக்கில் அமர்ந்திருந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் ஸ்ரீ சுவாமிக்கு முன்னால் மர பாதுகைகளை அணிந்து கொண்டு பஜனைகள் செய்து கொண்டிருந்தார். அதை கவனித்த சேவகர்கள் ஸ்ரீ சுவாமியை அவமானப்படுத்தும் நோக்கில் அவர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்று கூறினார்கள். அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளிடம் கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமி சுதமகராஜை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ சுவாமி சுதமகராஜுக்கு மாறாத காயமாக இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி மகராஜ் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜிடம், நான் என் அவதாரத்தை முடித்துக் கொள்ளப் போகிறேன். நீ என் வாரிசாக இருந்து என் கொடியை நாட்ட வேண்டும். நான் வடநாட்டுக்கு செல்ல போகிறேன் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமி சுதமகராஜால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இல்லாத இந்த உலகில் தன்னால் வாழ முடியாது என்பது அவருக்கு தெள்ள தெளிவாக புரிந்தது. ஒரு சிரவண மாதத்தில் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவரை அக்கல்கோட் வருமாறு தகவல் அனுப்பினார். அவர் சிவுபாயை அனுப்பி வைத்தது சுதமகராஜை கையோடு அக்கல்கோட் அழைத்து வரும்படி கூறி அனுப்பினார். ஆனால் அவர் வருவதற்கு மறுத்துவிட்டார். பின்னர் ஸ்ரீபாத பட்டும் கிருஷ்ணப்பாவும் மும்பை வந்து ஸ்ரீ சுவாமி சுதமகராஜை அக்கல்கோட்டுக்கு அழைத்தனர். அப்போதும் அவர் செல்ல மறுத்துவிட்டார். பின்னர் ஸ்ரீ சுவாமி தேவ்ஜி மாலியிடம் அவனை கட்டி இங்கு கொண்டு வா என்று கூறியதும் நடைபெறவில்லை. நான் பீரங்கியை தயார் நிலையில் வைத்திருக்கிறேன். நீ பேசாமல் இங்கு வந்துவிடு, இல்லையேல் உன் குடிசையை வெடிக்கச் செய்து விடுவேன் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமி சுதமகராஜுக்கு சாவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் அக்கல்கோட் வந்தால் அது தடுத்து நிறுத்தப்படும் என்கின்ற உள்ளர்த்தத்தில் இவ்வாறு கூறினார். சுதமகராஜோ ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு முன்னால் தான் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் சாவை பற்றி துளியும் கவலைப்படவில்லை. சேவகர்கள் பலரிடம் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜை கட்டி அக்கல்கோட்டுக்கு இழுத்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஒரு தாய் தன் மகனுக்கு ஏற்பட போகும் ஆபத்துக்களிலிருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று தவிப்பதைப் போல ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் தவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் விதிக்கப்பட்டது நடந்தே தீரும். சிரவண மாதத்தில் ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் தன் உயிரை நீத்தார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடன் ஒன்றர கலந்துவிட்டார். மும்பை மடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி ஓலமிட்டனர். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ சுவாமி சுதமகராஜுடைய பக்தி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. ஸ்ரீ விட்டலுக்கு ராமதேவ் துக்காராம் எப்படியோ, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உத்தவரும் அக்ரூரரும் எப்படியோ, ஸ்ரீ ராமருக்கு மாருதியும் ராமதாசும் எப்படியோ, அதே போல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ். ஸ்ரீ சுவாமி சுதமகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடன் கலந்து விட்டாலும் அவர் விட்டு சென்ற அபங்கங்கள் நமக்கு கிடைத்த பொக்கிசங்கள். அவற்றை நாமும் ரசித்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தியில் மூழ்கி அமிர்தத்தை பருகுவோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.